உங்களுக்கு வணக்கம். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பிராமணரை காப்பாற்றிய மாதா சிலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட பிராமணரை காப்பாற்றிய மாதா சுரூபம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கர்நாடக மாநிலம் துங்கபத்ரா நதிக்கரையில் ஹரிஹரா என்ற ஒரு நகரம் உள்ளது. கர்நாடக மாநிலம் துங்கபத்ரா நதிக்கரையில் ஹரிஹரா என்ற ஒரு நகரம் உள்ளது. அந்த நகரத்தின் ஆற்றங்கரையில் ஒரு பிராமண குடும்பம் வசித்து வந்தது. ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிராமண குடும்பம் வசித்து வந்தது. அவர் ஒரு புரோகிதர். அவருக்கு மனைவி 2 மகள்கள் உள்ளனர். மனைவி தீராத காச நோயால், டிபி நோயால், எலும்புரிக்கு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஏழ்மை நிலையில் வாழ்ந்து வந்தார். அந்த பிராமண புரோகிதர் தன்னுடைய காலை கடன்கள் முடிப்பதற்காக ஆற்றில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தார். வழக்கமாக ஆற்றில் குளித்துவிட்டு தன்னுடைய வேலைகளை ஆரம்பிப்பார். ஒரு நாள் வழக்கம்போல் ஆற்றில் இறங்கி குளிக்க ஆரம்பித்தார். திடீரென்று ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த பிராமணர் அடித்து செல்லப்பட்டார். அந்த ஆற்றின் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பிராமணர் அடித்து செல்லப்படும் பொழுதே ஏதாவது ஒரு மர துண்டு கிடைத்தால் அந்த மரத்துண்டை பிடித்து நீந்தி கரை சேர்ந்து விடலாம் என்று தன்னுடைய கைகளை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆற்றுக்குள் அசைக்கிறார். அப்பொழுது அவருடைய கையில் ஒரு மரத்துண்டு கிடைக்கிறது. அந்த மரத்துண்டை பிடித்து கொண்டு அவர் கரை சேர்கிறார். வீட்டிற்கு வந்தவுடன் அந்த மரத்துண்டோடு கொண்டு வந்து தன்னுடைய மனைவியிடம் நிகழ்ந்ததை கூறுகிறார். அப்பொழுது அந்த மரத்துண்டை பார்க்கும் பொழுது அது ஒரு மர பொம்மை போன்று உள்ளது. ஒரு பெண் போன்ற தோற்றத்தில் செய்யப்பட்ட ஒரு மர பொம்மை தன்னுடைய குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கிறார். அன்று இரவு கனவில் ஒரு பெண் கனவில் தோன்றி அந்த மரபொம்மை இருப்பது நான் தான், என்னை வழிபடு என்கிறார். ஆனால் அந்த பிராமணர் உதாசீனப்படுத்தி விடுகிறார். ஒரு சில நாட்களில் அவருக்கு மிகுந்த கஷ்டம் உண்டாகிறது. அப்பொழுது ஏற்கனவே வந்த கனவை குறித்து யோசிக்கிறார். அந்த பொம்மை எடுத்து, அதாவது அந்த மரத்தால் செய்யப்பட்ட சுரூபத்தை வைத்து அவர் வழிபட ஆரம்பிக்கிறார். அவர் வழிபட ஆரம்பித்த பின்பு அவருடைய மனைவி உடனடியாக காச நோயிலிருந்து குணமாகிறார். 2 குழந்தைகளும் சுகமாக மாறிவிடுகின்றார்கள். இவர் செல்வ செழிப்புடன் வாழ ஆரம்பிக்கிறார். அந்த பகுதியில் முழுவதும் இந்த செய்தி பரவுகிறது. அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் அந்த சுரூபத்தை எடுத்து ஒரு மரத்தடியில் வைத்து, 1 அடி உயரமுள்ள அந்த மரபொம்மை அதை வைத்து அங்குள்ள பிராமணர்கள் மற்றவர்கள் அவ்வப்போது வந்து வழிபட ஆரம்பிக்கின்றனர். அப்பொழுது அந்த பகுதியில் ஆட்சி செய்து வந்த ஒரு ஆங்கிலேய சிப்பாயின் கவனத்திற்கு இந்த செய்தி போகிறது. அவர் வந்து பார்க்கிறார். அந்த பெண் சத்தியமா என்ற பெயரில் வழிபட்டு வருகிறார்கள். சத்தியமா என்ற ஒரு பெயரில் அந்த மர சுரூபத்தை வைத்து வழிபட்டு வந்தார்கள். அந்த ஆங்கில சிப்பாய் அந்த மர சுரூபத்தை பார்க்கிறார். அது அன்னை மரியாள் என்பதை உணர்ந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த மர சுரூபத்தில் அந்த பெண்ணின் கீழ் நிலா இருக்கிறது, நிலா தோற்றம் உள்ளது. ஆக இது அன்னை மரியாள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த சிப்பாய் இது பற்றி விசாரிக்கிறார். இந்த மர சுரூபம், அன்னை மரியாளுடைய மர சுரூபம் இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை, நாம் எடுத்து செல்வோம் என்று கூறிவிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் தூங்கிய பின்பு துணியால் அந்த மர சுரூபத்தை எடுத்துக்கொண்டு அவர் செல்கிறார். அவர் செல்லும் பொழுது ஒரு இரவு பயணத்திலே அவர் அந்த மர சுரூபத்தை வைத்துவிட்டு தன் பக்கத்தில் வைத்துவிட்டு அவர் அயர்ந்து தூங்கி விடுகிறார். தூங்கும் பொழுது அன்னை மரியாள் மீண்டும் கனவில் வந்து அந்த ஆங்கில சிப்பாயிடம், இந்த சுரூபம் உன்னிடம் இருக்க வேண்டியதல்ல, நான் இங்கிருக்க வேண்டியவர் அல்ல, நான் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள ஹரிஹர நகரில் இருக்க வேண்டியவர் என்று கூறுகிறார். கண் விழித்து பார்க்கிறார். அருகில் உள்ள சுரூபத்தை காணவில்லை. உடனடியாக இவர் எங்கே கிளம்பினோமோ அதே துங்கபத்ரா ஹரிஹர நகருக்கு வருகிறார். இவர் அந்த சுரூபத்தை எங்கிருந்து எடுத்தாரோ, எந்த மரத்துக்கு அடியிலிருந்து எடுத்தாரோ அந்த சுரூபம் அங்கேயே இருந்தது. அதுதான் ஆச்சரியம். உடனடியாக அங்கே ஒரு கோயிலை கட்டுவோம் என்று கூறி அந்த சுரூபத்தை எடுத்து பக்கத்திலே ஒரு இடத்தை தயார் செய்கிறார்.
ஆனால் அந்த ஏழை புரோகிதர் தன்னுடைய 1½ ஏக்கர் நிலத்தை அந்த சிப்பாயிடம் வழங்கி, இங்கேயே இருக்கட்டும் இந்த சுரூபம், இந்த ஆலயத்தை இங்கே கட்டுங்கள் என்று கூறுகிறார். அதன்படி அந்த இடத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டு, அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அந்த சுரூபம் பொதுமக்களுடைய வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டது. அந்த ஏழை புரோகிதரும் இறந்து விட்டார். அந்த ஏழை புரோகிதருடைய கல்லறை அந்த ஆலயத்துக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. தற்பொழுது தமிழ்நாட்டில் எப்படி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி உள்ளதோ அதே போன்று கர்நாடகாவில் அந்த துங்கபத்ரா ஹரிகர நகரத்தில் உள்ள அன்னை மரியாளுடைய அந்த கோயில் பிரபலமாகி வருகிறது. அன்னை மரியாள் அங்கே அநேக அற்புதங்களை செய்கிறார். அந்த ஆற்றில் கிடைத்த அந்த மர சுரூபம் தற்பொழுது அந்த ஆலயத்தில் வைத்து வழிபடப்படுகிறது. அந்த ஆலயத்தில் அன்னை மரியாள் அநேக அற்புதங்களை செய்கிறார். ஆக கர்நாடகத்துக்கு செல்ல வாய்ப்புள்ளவர்கள் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள ஹரிகர நகரில் உள்ள அன்னை மரியாளுடைய ஆலயத்துக்கு செல்லவும், அது வேளாங்கண்ணிக்கு இணையாக ஒரு சுற்றுலா ஸ்தலமாக மாறி வருகிறது. அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஏழை பிராமணரை காப்பாற்றிய அன்னை மரியாள் இன்றும் அந்த ஆலயத்தில் அநேக அற்புதங்களை செய்து வருகிறார். அநேக புதுமைகள் நடைபெறுகிறது. கர்நாடக மாநிலம் செல்ல உள்ளவர்கள் அந்த துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள ஹரிகர நகருக்கு சென்று அன்னை மரியாளை வழிபடவும், அன்னை மரியாளின் ஆசீரை பெற்றுக்கொள்ளவும்.